உனக்கு தாண்டா ஏர் ஃப்ரையரில் சமைக்க தெரியல, நாங்கள்லாம் வந்து 2-3 வருஷமாக ஏர் ஃப்ரையரை நல்லாவே வச்சு சமைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கழுவி ஊற்றிருந்தீங்க. இட்ஸ் ஓகே. ஏன்னா எனக்கு சமைக்கவே தெரியாது ஃபஸ்ட்டு விஷயம். அதுவும் இந்த ஏர் ஃப்ரையரில் அப்படின்றப்போ கொஞ்சம் சொதப்பலாக தான் சமைச்சேன் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இந்த கூகுள் மாமாவோட ஹெல்ப்பை கேட்டு அதுதான் வந்து 200 டிகிரி செல்சியஸில் 20 நிமிஷம் வச்சு சமைச்சேன்னா வெந்துடும் அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு. அதே அடிப்படையில் தான் நாங்களும் சமைச்சோம். நான் சொல்ல வந்தது என்னென்னா, ஆயிலில் போட்டு சமைக்கும் போது கிடைக்கக்கூடிய அந்த ஜூசினஸோ டெக்ஸ்டரோ அண்ட் டேஸ்ட்டோ வந்து இதில் உருவாகாது. மற்றபடி இந்தியன் குக்கிங்கில் சமைக்கக்கூடிய உளுந்த வடையோ கார வடையோ ஆம வடையோ இதில் வந்து போட முடியாது. அதே மாதிரி இன்னும் நிறைய நம்ம எண்ணெயில் போட்டு சமைக்கக்கூடிய விஷயங்களை வந்து இதில் போட்டு செய்ய முடியாது. ஈவன் சிக்கன் லெக் பீஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நாங்கள் சமைச்சதே வந்து அதோட இன்டர்னல் டெம்பரேச்சர் வந்து மினிமம் 75 டிகிரி செல்சியஸை தாண்டி இருக்கணும். பட் அந்த லெவலையே அது தாண்டலை. அந்த மாதிரி திக்கான இறைச்சியை இதில் வச்சு சமைக்காதீங்க. அது வந்து சாப்பிட்றதுக்கு உகந்த ஒரு பொருளாகவே மாறாது. ஏன்னா உள்ளுக்கு இன்டர்னல் டெம்பரேச்சர் வந்து அந்த அளவு ரீச் ஆகாது. அடுத்தபடியாக இதோட பவர் 1400 வாட்ஸ் கிட்ட எடுக்கும். இதை யூஸ் பண்ணுறது வந்து கம்ப்ளீட்லி ஒஸ்ட் எனர்ஜி எஃபிஷியன்சியாக வச்சு பார்த்தோம்னா. ஏன்னா இதை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 10 மடங்கு எனர்ஜியை வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியும். பட் இதில் அதிக டைம் ரன் ஆகும் அண்ட் அதே மாதிரி அதிக பவரை யூஸ் பண்ணும் அப்படின்றதுனால அதிக யூனிட்டை இது எடுத்துக்கும். நான் ஏர் ஃப்ரையர் வாங்கி தான் சமைப்பேன் அப்படின்னா தாராளமாக சமைச்சிக்கங்க. நானே கூட இங்கே லிங்க் எல்லாம் போட்டு விட்றேன். ஆனால் ஒரு சிலர் இதை வாங்கிட்டு மூளையில் சும்மா வைக்கணும் இல்லையா, அதுக்கு தான் நான் சொல்கிறேன். அப்புறம் உங்கள் விருப்பம், வாங்கிட்டு வடாங்காய வைக்கனாலும் வைங்க. இதெல்லாம் வியாபாரம் ஆகாது.